ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு சுக்கிர பெயர்ச்சி பலன்கள். பொதுவாக சுக்கிர பகவான் கலத்திர காரகன், வண்டி வாகனத்துக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர், அனைத்து விதமான சுக போகங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர், கலைத்துறைக்கு சொந்தக்காரர். அப்பேற்பட்ட அந்த சுக்கிர பகவானானது கும்ப மனையிலிருந்து மீன மனைக்கு பயிற்சியாகிறார். இது எப்போ நடக்குது அப்படின்னா மார்ச் மாதம் 2ஆம் தேதி மீன மனையில் இந்த சுக்கிர பகவான் உச்ச பலம் அடைய போகிறார். அப்போ அந்த மீன மனையில் 3 நட்சத்திரங்களின் வழியிலாக தன்னுடைய பலனை கொடுக்க போகிறார். அதாவது பூரட்டாதி நட்சத்திரத்தில், அதாவது குருவின் நட்சத்திரத்திலும், சனி பகவான் நட்சத்திரமான உத்திரட்டாதி, புதன் பகவான் நட்சத்திரமான ரேவதியில் பயணம் பண்ணி தன்னுடைய பலனை கொடுக்க போகிறார். இந்த பதிவை நீங்கள் முழுவதுமாக பாருங்கள். நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, சுக்கிர பயிற்சியால் என்ன பலன்? சுக்கிர பகவான் உச்ச பலம் மீன ராசியில், அதாவது உங்கள் ராசியிலிருந்து 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சமஸ்தானம், காதல் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சுக்கிரன் வலிமை பெறுகிறது. அதாவது உங்கள் ராசிக்கு 7க்குரியவன், திருமணஸ்தானத்தின் அதிபதி, கூட்டாளி ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் உச்சம் பெறுகிறது எங்க 5ஆம் இடத்துல. அதே சமயத்தில் 12க்குரியவன், விரயத்தை கொடுக்கக்கூடியவன், முதலீட்டை குறிக்கக்கூடிய அந்த 12ஆம் அதிபதி உச்ச பலம் அடைகிறது. அப்போ என்ன சார் பலன்? சுக்கிரன் உச்சம், 7ஆம் அதிபதி வலிமை பெறுகிறது. சுக போகங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம், ஒரு லக்ஸரி. உங்களுக்கு ஒரு வீடு, வண்டி, வாகனம் வாங்குவதற்கு எந்த தடை இல்லை, எல்லாத்தையும் அமைச்சு கொடுக்கும். உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கடந்த 2-3 மாதங்களாக உங்கள் ஆழ்மனதில் விதைக்கப்பட்ட ஒரு வண்டி வாங்கணும், ஒரு 2 வீலர் வாங்கணும், ஒரு 4 வீலர் வாங்கணும், அல்லது மாற்றணும், வண்டி மாற்றணும். ஸோ இதெல்லாம் அற்புதமான ஒரு காலகட்டம். ஏன்னா வண்டி வாகனத்துக்கு காரக கிரகமான சுக்கிரன் வலிமை பெறுகிறது. அது 4ஆம் அதிபதியோடு சேர்கிறது. 4 தான் வீட்டுக்கும் வாகனத்துக்கும் ஸ்தான கிரகம். அது சனி பகவான். அந்த சனி பகவானோடு சேர்ந்து 5ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு நேர 11ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய 11ஆம் இடம் என்பது ஆசைகள். அப்போ அந்த ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது. ஒரு வீடு வாங்குறதுக்கும், அல்லது வீடை ஆல்ட்ரு பண்ணுவதற்கும், வீடை கட்டுவதற்கும், வீடு கட்டி வாடகை விடுவதற்கும், அந்த வீட்டினால் ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது. அப்போ வீட்டை பற்றிய சிந்தனைகள், வீட்டை பற்றி என்னென்னலாம் வாங்கணும், அல்லது வீட்டுக்கு தேவையான பொருள்கள், எலக்ட்ரானிக்ஸ் பொருள், எலக்ட்ரிக்கல் பொருள் என்ன வாங்கணும் அப்படின்னு ஒரு லக்ஸரியாக அமைக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இந்த மாதம் அதிகமாக ஏற்படுத்தும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. அடுத்து பாருங்க, 7ஆம் அதிபதி தனக்கு 11 உட்கார்ந்துருக்கார். அப்போ கணவன் மூலமாக அல்லது மனைவியின் மூலமாக லாபம் உண்டு. கணவன் அல்லது மனைவி உச்சம் பெறுகிறது. அப்போ செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள், ஒரு வேலை இல்லை, வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதம் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் வேலை கிடைச்சிரும். அப்போ வேலையில் செட்டில் ஆகக்கூடிய தன்மை, அல்லது கணவன் மனைவியினுடைய சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், இதெல்லாமே நல்லா இருக்குது. அல்லது கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஒரு சுய தொழில் செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்கள் ஆழ் மனசில் கண்டிப்பாக விதைக்கும். ஏதாவது ஒன்று பண்ணணுங்க, இது இப்போ நமக்கு இருக்கக்கூடிய வருமானம் 10ல் ஏதாவது ஒரு அடிஷ்னலாக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற எண்ண உணர்வுகளை உங்களுக்குள்ள விதைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த விருச்சிகத்துக்கு அமையும். இந்த 7ஆம் இடங்கிறது தான் திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்போ திருமண பந்தங்கள், திருமணத்துக்குள்ளே என்ட்ரி ஆவதற்கு, வரன்கள் செட் ஆவதற்கு, அப்போ திருமண வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம்.
திருமணமே வேண்டாம் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தவர்கள் கூட இப்போ திருமணம் செய்து கொள்ளலாம். அல்லது ஏற்கனவே டிவோர்ஸ் ஆனவர்கள் 2ஆம் திருமணம் செய்து கொள்ளணும் என்கின்ற எண்ண உணர்வை உங்கள் ஆள் மனதில் விதைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைய இருக்கிறது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. அப்போ இந்த 7ஆம் இடம் என்பது சமூகத்தில் மீட் பண்ணக்கூடிய, நீங்கள் யாரை மீட் பண்ணுகிறீர்களோ அவர்கள் மூலமாக நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நல்ல நண்பர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், இதெல்லாமே சாத்தியமாகக்கூடிய தன்மை. 5, 7, அதாவது 7க்குரிய 5 இருக்கா, அப்போ காதல் வரக்கூடிய அமைப்புகள். காதல் இருக்கின்றவர்கள் காதல் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற எண்ண உணர்வை விதைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைய இருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ளேயே ஒரு பரஸ்பர அன்னோனியம் விதைக்கக்கூடிய தன்மை. சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டவர்கள் அல்லது ஒரு மனக்கசப்போடு இருக்கின்றவர்களுக்கெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன். அப்போது சமூகத்தில் ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும், நல்லது விதைக்கணும், நல்ல தன்மைகளை உணர வைக்கணும், சமூக காரியங்களில் ஈடுபடணும், குழந்தைகளை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும். அவங்க வாழ்க்கையில் செட்டில் ஆக்கணும். படிச்சிருக்காங்க, வேலை கிடைக்குமா? நிச்சயமாக வேலை கிடைக்கும். வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய ஆர்வங்களை தூண்டுமா? நிச்சயமாக தூண்டும். குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயத்தில் நல்லவை நடக்குமானா நிச்சயமாக நல்லவை நடக்கக்கூடிய அமைப்பு. ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அல்லது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புகள், இதெல்லாமே சிறப்பு பெறுகின்ற ஒரு நல்ல காலகட்டமாக அமைய இருக்கிறது. இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா இந்த 5ஆம் தேதி, மார்ச் 5ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார். ஸோ இந்த காலகட்டத்தில் உங்கள் முயற்சிகள் பலிதமாகும். ஏன்னா 3ஆம் அதிபதி சனி அல்லவா, அப்போ சிறு தூர பிரயாணங்கள் நடக்கும், முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும், புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், கலைத்துறையில் என்ட்ரி ஆவதற்குண்டான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த விருச்சிகத்துக்கு ஏற்படுத்தும். ஏதாவது ஒரு கலைத்துறை, கலைகளின் மீது நாட்டம், இசையின் மீது ஆர்வம். அப்போது இந்த காலகட்டம் ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய காலகட்டம், ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய காலகட்டம். இடம், நிலம், வீடு, வண்டி எதெல்லாம் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா கையொப்பம் இடுவது, ஒரு ஒப்பந்தம் செய்வது, தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக எதனாலும் சரி சக்ஸஸை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையிருக்கிறது. இரும்பு சம்பந்தப்பட்ட துறை, அது பாருங்கள், இரும்பு சம்பந்தப்பட்ட அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு இண்டஸ்ட்ரி, அந்த இண்டஸ்ட்ரியை ஆட்டோமேஷன் பண்ணக்கூடிய அமைப்புகள், அதாவது ரோபாட்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட, ஆட்டோமேஷன் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உண்டுன்னு சொல்ல போகிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சுக்கிர பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். மார்ச் 15 மார்ச் 26ஆம் தேதி வரை புதன் நட்சத்திரமான ரேவதியில் ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 8, 11ஆம் அதிபதி. அப்போது சில அலைச்சல் திருச்சல்களை கொடுத்தாலும் அதன் மூலமாக லாபத்தை தரக்கூடிய, எண்ணியது நடக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் உண்டுன்னு சொல்லுவேன். அப்போ சுக்கிரன் புதன் காம்பினேஷன் வந்தாலே தகவல் தொடர்பு துறை, கம்யூனிகேஷன் சூப்பராக இருக்கும். யாரெல்லாம் இந்த விருச்சிகத்தில் இருக்கிறீர்களோ, அதை விருச்சிகத்தில் பிறந்தவர்கள், விருச்சிக லக்னம் அல்லது ராசியாக இருந்தவர்கள் இந்த தகவல் தொடர்பு துறையில் ஜொலிக்கக்கூடிய, பெயரையும் புகழையும் தரக்கூடிய, கௌரவத்தை தரக்கூடிய, மதிப்பு மரியாதை தரக்கூடிய, ஒரு ப்ரமோஷனை கொடுக்கக்கூடிய, இதெல்லாம் சூப்பராக இருக்கும். கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட, அக்கௌண்ட் ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள்
தன்னுடைய புத்தியையும் அறிவையும் வைத்து செய்யக்கூடிய அனைத்து விதமான துறைகள் மூலமாகவும் கூடுதல் நன்மை தரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். அப்போ உச்ச பலம் அடைந்திருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்குது. அப்போ லாபம், மனமகிழ்ச்சி, சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள், இயற்கையாகிய இறைவன் 5-11 கனெக்ட் ஆனாலே இயற்கையாகிய இறைவன் கொடுத்த அந்த வரத்தின் அடிப்படையில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமையும். வெளிநாடு, வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா அதே சுக்கிரன் 12ஆம் அதிபதி. 12ஆம் இடம் என்பது வெளிநாட்டை குறிக்கக்கூடிய இடம். அப்போது வெளிநாட்டுக்கு போகணும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் அல்லது வெளிநாட்டில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் நல்லவைகள், நல்ல செய்திகள் தரக்கூடிய, ஒரு சிலர் PR அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கலாம். ஒரு சிலர் முதலீடுகள் செய்யணும் அப்படிங்கிற எண்ண உணர்வுகளை தரக்கூடிய அமைப்புகள், இதெல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த விருச்சிகத்துக்கு நிச்சயமாக அமையும். இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும். உங்கள் சுய ஜாதகத்தில் சுக்கிரன் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கார்? ஆட்சி பலத்தோடு இருக்கா? உச்ச பலத்தோடு இருக்கா? வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்கா? பாவ கிரகங்களின் தொடர்பில் இருக்கா? அல்லது 6, 8, 12ஆம் அதிபதிகளுடன் சேர்ந்து இருக்கா? யோக கிரகத்தோடு சேர்ந்து இருக்கா? என்ன டிகிரியில் இருக்குது? இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த 2026இல் சொந்த தொழில் செய்வதற்குண்டான கொடுப்பினை இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம்? +2 முடிச்சிட்டேன், எந்த கோர்ஸ் படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும்? திருமணம் தடைபட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ தான் சார் திருமணம் நடக்கும்? எப்போ இடமாற்றம் கிடைக்கும்? எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும்? எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.